السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. الحمد لله. ஒரு 7 நிமிடத்தில் என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய என்ன தலைப்பு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய உதாரணங்கள் என்கிற தலைப்புல இதுவரைக்கும் எத்தனை பார்த்திருக்கிறோம்? ஒரு 3 பார்த்திருக்கோம் இல்லையா? கடைசி வரைக்கும் நீங்க சொல்லப்பட்ட செய்திகள் எத்தனையோ அத்தனையையும் மனனம் வைத்து ஹதீஸ் இபாரத்துகளோடு யார் அந்த மிசால்களோடு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு அழகான என் சார்பில் ஒரு பரிசு நான் வழங்க தயாராக இருக்கிறேன் என்பதை நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப இன்னைக்கு நம்ம அந்த வரிசையில பார்க்க போற ஒரு அற்புதமான செய்தி நம்மளை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னது. நல்லா எல்லாருமே கவனிக்கணும். உங்களுக்குமான செய்தி, அது எங்களுக்குமான செய்தியும் கூட. ஒரு ஆலிமை பற்றி ரசூலுல்லாஹ் ஒரு அழகான உதாரணம் காண்பித்தார். பாருங்க, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மிசாலுல் ஆலிமுல்லதி, ஒரு ஆலிம் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுகின்றார், ஊருக்கு நல்ல பேச்சு பேசுகின்றார். ஆனா தன்னை மறந்துடுறாரு. பேச்சு பாத்தீங்கன்னா அப்படி இருக்குது, எல்லார்ட்டையுமே நல்ல விஷயங்களை அட்வைஸ் பண்றாரு, ஆனா தன்னை மறந்து இருக்கக்கூடிய ஒரு ஆலிம் என்று ரசூலுல்லாஹ் அழகான உதாரணத்தை எடுக்கிறாங்க. இவங்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா சொல்லி காட்டுறாங்க? சிராஜ், ஒரு விளக்கை போல. ஒரு விளக்கு இருக்கிறத அது என்ன செய்யும்? இலியுல் மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். கடைசியா மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து 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 வயஹரிக்கு நப்சஹு, அது எரிஞ்சு சாம்பலாகும் போகும் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு விளக்குக்கு சமம் இவங்க அப்படின்னாங்க. ஒரு ஆலிமாக இவர்கள் தெரிந்த செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டு தான் பின்பற்றக்கூடிய விஷயத்துல கோட்டை விட்டுருவார். நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நிறைய இடத்துல பார்க்கலாம். நல்லா நிறைய விஷயங்களை மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆனா தான் அதை செய்வாங்களான்னு கேட்டா செய்ய மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆலிமுக்கான உதாரணம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது ஒரு விளக்கு எரிந்து சாம்பலாகி போனதுக்கு சமம். நாளைக்கு அல்லாஹ்க்கு முன்னாடி போய் நிற்கும் போது 4 பேருக்கு நல்லதை சொன்னியப்பா, நீ செஞ்சியா என்று கேட்டா நம்ம இடத்துல பதில் இருக்காது. விளக்கு மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு வெளிச்சத்தை கொடுத்துட்டு நாம ஒண்ணுமில்லாம சாம்பலா போனதற்கு சமம் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதனாலதான் நிறைய ஹதீஸ் இதை சார்ந்து நம்ம படிச்சிருப்போம். மண் அலிம சும்ம கத்தம அல்ஜமஹுல்லாஹ் யௌமல் கியாமா. ஒருத்தன் ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு அதை யாருக்குமே சொல்லாம இருந்தான்னு சொன்னா நாளைக்கு கியாமத்துல அவனுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பதாக ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இல்மை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒரு 3 நியத்துல இருக்கணும். புரிஞ்சா இல்லையா? இப்ப இந்த இடத்துல நிறைய இல்முகள் பேசப்படுதா இல்லையா? நிறைய கல்விகள் போதிக்கப்படுகிறது. இந்த கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாக இருக்கிற நீங்கள் ஒரு 3 நியத்துல இருக்கணும். முதலாவது நியத்து என்ன அப்படின்னா, நான் இந்த இல்முகளை கொண்டு நான் என்னுடைய மடமையை முதல்ல போக்குறேன் அப்படின்னு நியத்து முதல்ல அவசியம். எனக்கு தெரியாததை நான் தெரிஞ்சுக்கிறேன். 2வது விஷயம், அதை வாழ்க்கையில் செயல்படுத்துவேன் என்கிற உறுதியில இருக்கணும். பட்ட வகுப்பு மாணவர்கள் ஆளுங்கள்லாம் நம்ம இருக்கிறதுனால இங்க பேசப்படுற செய்தி காதோட வாங்கிட்டு அப்படியே கடந்து போக கூடாது. கேட்கிற செய்திய வாழ்க்கையில செயல்படுத்தணும். அதனாலதான் நாங்க கேட்காம படுத்து தூங்கிறோம்னு சொல்லாதீங்க. கேட்கிற செய்திகள் 2வது நியத்து என்ன வைக்கணும்னா, வாழ்க்கையில் நான் செயல்படுத்துவேன் என்கிற நியத்து வைக்கணும். 3வது விஷயம், இதை கொண்டு பிறருடைய மடமையை போக்குவேன் என்கிற நியத்தை வைக்கணும். 3 நியத்து. ஒண்ணு, நான் தெரிஞ்சுக்கிறேன், அதுக்காக தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். 2வது, இதை நான் வாழ்க்கையில செயல்படுத்துவேன், தெரிந்த விஷயங்களை செயல்படுத்துவேன். 3வது, என் மூலமாக இன்னும் 4 நபர்களுக்கு நான் அந்த செய்தியை எத்தி வைப்பேன் என்கிற நியத்து ஒரு தாலிபுல் இல்முக்கு அவசியம். ஹதீஸ்ல பார்க்கிறோம் இல்லையா? மன் அலிம பிமா அலிம அல்லமஹுல்லாஹு அலம் யஅலம். ஒருவர் அறிந்ததற்காக வேண்டி அமல் செய்வாரையானால் அவர் அறியாத பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பான். இது வெறுமனே மார்க்க ஞானங்களை பத்தி மட்டும் நான் பேசல. குர்ஆன், ஹதீஸ்கள், சுன்னா, உசூலுக்கு மாத்திரம் நான் பேசல. எல்லா கல்விக்குமே கட்டுப்படுகிற ஹதீஸ் இது. நீங்க தெரிஞ்ச விஷயம் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை நீங்க அமலுக்கு கொண்டு வந்தால்
அல்லாஹ் நீங்க தெரிய வேண்டிய தெரியாத பல்வேறு செய்திகளை உங்களுக்கு அவன் கற்றுக் கொடுக்கிற பொறுப்பை எடுத்துக் கொள்கின்றான். சங்கீதத்தானவர்களே, இன்னொரு உதாரணம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க பாருங்க. மஸலுல்லதி வஅல்லிமு மஸலுல்லதி யதஅல்லமுனல் இல்ம, ஒருத்தன் இல்மை கற்றுக்கொள்கின்றான். இது உங்களுக்கான உதாரணம், ஒரு தாலிபான் இருக்கிற உங்களுக்கான உதாரணம். மஸலுல்லதீன யதஅல்லமுனல் இல்ம, ஒருவன் இல்மை கற்றுக்கொள்கின்றான், ஆனா அதை வலாயு ஹதீஸ் பிஹி, அதை யாருக்குமே சொல்லி தர மாட்டான். அவனுக்குள்ளே வச்சு அப்படியே மறந்துடுறான். இதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலில்லதி யக்னிஸுல் கன்ஸ லா யுன்ஃபிகுஹு, பொக்கிஷங்களை சேர்த்து வச்சு செலவு செய்யாம வேஸ்ட் பண்றான் பாத்தீங்களா இல்லையா? நிறைய சொத்து சவத்தை சேர்க்கிறாம இருந்த ஒருத்தன் நிறைய காசு பணத்தை ஏன் சேர்க்கணுமோ, அந்த செலவு அந்த காசு பணத்தை வச்சு உலகத்துல கொஞ்சமாவது நல்லா வாழ்ந்து காட்டணும் இல்லையா? வெறுமனே காசு பணமா சேர்த்து வச்சு அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அந்த காசுகளை செலவு பண்ணி ஒரு நல்ல வீடு கட்டலாம், ஒரு நல்ல மொபைல் வாங்கலாம், நல்ல கார் வாங்கலாம். இப்படி வாழ்ந்தாதானே அந்த காசு பணம் சேர்த்ததற்கே அர்த்தம். வெறுமனே காசு பணத்தை மட்டுமே சேர்த்து வச்சு வாழாதவன் எவ்வளவு பெரிய முட்டாளோ, அதுபோல கல்விகளை கற்று அதன் மூலமாக பிறருக்கு சொல்லி தராதவன் அப்படிப்பட்ட ஒரு முட்டாள் என்று ரசூலுல்லாஹ் உதாரணம் காண்பித்தார்கள். ஆக சரியாக 7 நிமிடம் முடிந்து விட்டது என்று நினைக்கின்றேன். இது போன்ற அஹாதீஸ்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டிய செய்திகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில், சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் எல்லா டாபிக்லயுமே பேசி இருக்கிறாங்க. அப்படி ஒரு டாபிக்கில் தான் அம்சலத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அந்த தலைப்பும் கூட உதாரணத்தை காண்பித்து நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட செய்திகள். நாம் புரிந்து வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.